ஐயப்பன் அப்படின்னாலே வீரமணி சுவாமியை நம்மளால் மறக்க முடியாது. பல்லாயிரக்கணக்கான பாடல்களை கொடுத்து பல பேருக்கு ஐயப்பனுடைய அந்த பக்தியை ஊட்டிய மிகப்பெரிய மகான் வீரமணி சுவாமி. அவரோடு உங்களுக்கு நல்ல தொடர்பு உண்டு, உரிமையாக இருந்ததுனால அவரோட பழகின அனுபவங்களை சொல்லுங்கள். எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் என்னன்னா, நான் 1953 பிறந்தேன். 53லேருந்து என்னோட 6 வயது வரைக்கும் நாங்கள் வீரமணி சாமி எல்லாரும் ஒரே வீட்டில் மயிலாப்பூரில் வடகூர் செல்வநாகர் கோயில் ஒரு பாவடிவில் இருக்கும் அந்த வீடு. நடுவில் எங்கள் போர்ஷன் இருந்தது, ரைட் ஹேண்ட் சைடில் வீரமணி சாமி அவா ஃபேமிலி இருந்தது, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்னோட சின்ன தாத்தா இருந்தது. ஸோ இந்த 6 வருஷம் அவங்களோட இருந்த பழக்கம். அப்போ அவங்களோட ரொம்ப எங்கள் இன்னொரு விஷயம் என்னென்னா, வீரமணி சுவாமியோட சொந்த அத்தை தான் என்னோடய பாட்டி. அதனால் எங்களுக்கு இந்த நெருங்கிய பந்தம் இருந்ததுனால ரொம்ப அருமையான அந்த 6 வருஷம் ரொம்ப சின்ன. அப்போ எனக்கு நினைவு கம்மியாக இருந்தால் கூட பசுமையாக இருக்குது அவருடைய. அதுக்கப்புறம் 59லேருந்து அவங்க வந்து மாம்பழத்துக்கு போனாங்க, நாங்கள் வந்து ஆலம்பாக்கம். 59லேருந்து 87 வரைக்கும் ஆலம்பாக்கம், 87லேருந்து அனகாபுத்தம். இடம் மாறி போனால் கூட அவரோட தொடர்புகள். அவரோட இதில் நான் காலேஜ் படிக்கும்போது அவரோட ரொம்ப நெருங்கிய கனெக்ஷன் இருந்தது. அப்போ அடிக்கடி அவரை வீட்டுக்கு திருவல்லிக்கேணியில் அவர் வீட்டுக்கு போய் பார்ப்போம். அவரோட கச்சேரி எங்கள் காலேஜ் ப்ரோக்ராமில் வச்சோம் 71. பச்சைபாஸ் காலேஜ் ஆச்சேடா அப்படின்னு சொன்னார். பட் ரொம்ப நல்லா இருந்தது அந்த ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே எங்கள் ஆதம்பாக்கம் சத்சங்கம் இருந்தது, லட்சார்த்தனை வருஷம் பண்ணுவாங்க. அவங்களுக்காக அவர்கிட்ட போய் பேசி அவரோட கச்சேரி வந்து அவங்க ஆதம்பாக்கத்தில் நடந்தது. அதனால் ரொம்ப அப்போல்லாம் ரொம்ப அதுவும் நிறைய இடங்கள்ல ஒரு கச்சேரி பார்த்துருக்கோம். ஒரு முறை கடலூரில் நான் வேலை பார்த்துட்டுருப்போம், அவர் கடலூருக்கு வந்தார். கடலூரில் கச்சேரி. ஒரு முறை மதுரையில் அவர் பழனிக்கு போகும்போது மதுரை ஸ்டேஷனில் வந்து அவர் வந்து மீட் பண்ணோம். அந்த மாதிரி நிறைய அவரோட ரொம்ப ஆத்மார்த்தமாக எங்களோட என்னோட கல்யாணத்துக்கு வந்திருக்காரு, என்னோட சீமந்தத்துக்கு வந்திருக்காரு, எல்லா ஃபங்க்ஷனுக்கும் அவர் வந்திருக்காரு இருக்கிற வரைக்கும்.